வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். நாம் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால் நமக்கு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். மகிழ்ச்சி என்பது நம்மிடத்திலே குவிந்திருக்கிறது. எதை துக்கம் என்று நினைக்கின்றோமே அதுவே நமக்கு மகிழ்ச்சியாக ஒரு நாள் மாறும். எது மகிழ்ச்சி என்று நினைக்கின்றோமோ அதுவே நமக்கு துக்கமாகவும் மாறும். ஒரு சந்தை நடந்து கொண்டிருந்த ஒரு இடம், ஒரு கிராமத்திலே தினமும் சந்தை நடக்கின்ற ஒரு இடம். அந்த இடத்திலே தினமும் ஒரு பிச்சைக்காரர் நின்று கொண்டு பிச்சை எடுத்துக்கொண்டார். அவர் யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டார், யாரிடத்திலும் பிச்சை போடுங்கள் என்று கேட்க மாட்டார். தன்னுடைய கரத்தை நீட்டி காண்பித்துக் கொண்டிருப்பார். வருகின்றவர்கள் அவர்களாக மனம் உவந்து அந்த மனிதருக்கு பிச்சை இடுவார். இப்படி பல ஆண்டுகளாக அந்த இடத்திலேயே இருந்து அவர் பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டார். அப்படி பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு நாள் அவர் இறந்து விட்டார். அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி, இவர் இறந்து விட்டார், இவருக்கு சொந்தங்கள் யாரும் கிடையாது, இவர் நம்மையும் தொந்தரவு செய்வது கிடையாது, ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்கிறார், ஏன் இவருக்கு ஒரு சிலை வைக்கக்கூடாது? அவர் இறந்த இடத்திலேயே தோண்டி ஒரு சிலை வைக்கலாம். ஊர் பெரியோர்கள் எல்லோரும் ஒன்று கூடினார்கள், இதற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். உடனே படங்கள் வசூல் செய்வது எப்படி என்று பேசப்பட்டது. அவர்கள் தங்களால் முடிந்த நிதிகளை கொடுத்து இந்த பிச்சைக்காரருடைய சிலை வைப்பதற்கு உதவுங்கள் என்று ஊரில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் கூறினார். ஊர் பெரியோர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களால் முடிந்த அளவு பணங்களை கொடுக்கின்ற பொழுது நிறைய பொருள் சேர்ந்தது. இந்த சேர்ந்த பொருட்களை வைத்துக்கொண்டு பணத்தை வைத்துக்கொண்டு அந்த இடத்திலே இவரை சிலை வைப்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்டது. ஒரு 5 அடி நோண்டி இருப்பார்கள். 2-3 அடியிலேயே அவர்களுடைய அந்த கடப்பாறை ஏதோ ஒரு சத்தத்தோடு நின்றது. அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோரும், இந்த சத்தம் வித்தியாசமாக இருக்கிறது, இதை என்ன என்று பாருங்கள் என்று கூறினார். உடனே அங்க இருக்கக்கூடியவர்கள் அதை தோண்டி பார்க்கின்ற பொழுது ஒரு 2-3 செப்பு குடங்களில் தங்க காசுகள் இருந்தது. அதை பார்த்தவுடன் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே ஆச்சரியப்பட்டார். ஏனென்றால் அந்த பிச்சைக்காரர் நின்ற இடத்தில் இப்படிப்பட்ட தங்க புதையில் இருப்பது என்பது தெரியாமலேயே அவள் இவ்வளவு ஆண்டு காலமாக நின்று கொண்டிருக்கிறார். இறைவனை பாருங்கள். அந்த பிச்சைக்காரருக்கு இந்த இடத்திலே என்ன இருக்கிறது என்று தெரியாமலே அவர் கை நீட்டி அனைவரிடத்திலே பிச்சை எடுத்தார். அப்பொழுது அந்த வழியாக ஒரு ஞானி வந்தார். அவர் கூறினார், நாமும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எது நமக்கு தேவை என்று தெரியாமலேயே நாம் வாழ்ந்து அழிந்து கொண்டிருக்கிறோம். எதை நோக்கி நாம் செல்லுகிறோம் என்பது தெரியாமலேயே இந்த பிச்சைக்காரரை போல் நாம் எல்லோரிடத்திலும் பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சந்தோஷத்தையும் துக்கமும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்மை பற்றி தெரிந்து கொண்டோமே ஆனால் கண்டிப்பாக நமக்கு சந்தோஷம் மட்டுமே மிஞ்சும். யாருக்காகவும் நாம் நம்முடைய சந்தோஷங்களை விட்டு கொடுக்க கூடாது. இறை வழியில் தர்மமாக யாரெல்லாம் செல்லுகின்றார்களோ அவர்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. அனைவரும் என்புற்றிருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன்.